லைஃப் தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல் ஆயிட்டுன்னு சொன்ன அந்த பிரகாரமாக இதை செஞ்சிட்ருக்குறோம். நாங்கள் 2005ஆம் ஆண்டு இதை நாங்கள் ஆரம்பித்தோம் இந்த ஸ்தாபனத்தை. அப்துல் கலாமுடைய 3வது நினைவு நாள் இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாளும் கூட. என்னை அறிமுகப்படுத்திக்கணும்னு இல்லை நினைக்கிற ஓரளவு உங்களுக்குலாம் பிரபலமான ஒரு முகம் தான் முன்னாள் மிஸ் தமிழ்நாடு மனோதத்துவ நிபுணர், சோஷியல் ஆக்டிவிஸ்டாக மக்களுக்கு ஓரளவு அறிமுகம் இருக்குது. நான் ஐடி ப்ரொஃபஷனலும் கூட. ரீசெண்டாக ஸ்வீடன்லேருந்து இந்தியா வந்திருக்கேன். அது போன ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் எல்லாருமே அதை கேப்சர் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த ஈவெண்ட்டை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் பதிவேற்றுக்கு விருப்பப்படுறோம். ஏன்னா இது ஒரு ரோல் மாடலாக மற்ற ஃபவுண்டேஷன்ஸ்களுக்கு இருக்குன்றதை நம்புகிறோம். அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்தவர்கள் குழந்தைகள். ஸோ குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்றது தான் நான் வந்துட்டு ஃபேன், ரொம்ப வருஷத்து ஃபேன். என்னுடைய ஒவ்வொரு வருஷம் என்னுடைய பிறந்தநாள் குழந்தைகளோட கொண்டாடுற பழக்கம் உண்டு. ஆனால் இந்த ஒரு 2 வருஷமாக அது அப்துல் கலாமுடைய நினைவு நாளாக கொண்டாட வேண்டிய ஒரு நிபந்தனையில் நான் இருக்கேன் நான். ஸோ அது கொண்டாடுற விஷயங்கிறத விட அந்த ஒரு நாள் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம நலம் சார்ந்த சில திட்டங்கள் இல்லை சில ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், இல்லை கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்ணலான்ற மாதிரி தான் எப்பொழுதுமே பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த தடவை வில்லிவாக்கத்தில் நியரஸ்ட் ஸ்லம்மில் ஒரு 150 குழந்தைகள், அவங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷன்லேயும் அதாவது கல்வி சார்ந்த உதவிகளும் நம்ம வந்துட்டு இந்த ஒரு ஈவெண்ட் மூலமாக நம்ம தரோம். அதை தவிர்த்து யுனைடெட் சமாரிட்டன்ஸ் இந்தியாங்கிற ஃபவுண்டேஷன் நான் பர்சனலாக ரன் பண்ணிட்டுருக்கேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக இங்கே வில்லிவாக்கத்தில் இன்னொரு ட்ரஸ்ட் இருக்குது, ஹை ஃபவுண்டேஷன் அப்படின்னு. ஸோ அங்கே உள்ள குழந்தைகளுடைய படிப்புக்கும் மருத்துவ நலத்துக்கும் எங்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக நாங்கள் வந்துட்டு சில டொனேஷன்ஸ் நிதிகள் வந்துட்டு திரட்டுறதுக்கான ஒரு விழா தான் இந்த ஒரு ஈவெண்ட். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்க ஒரு 150 குழந்தைகள். இந்த குழந்தைகளுக்கு வேண்டியது அடிப்படை கல்வி. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் மாறி அடிச்சுக்கிறது, இப்போவே வந்துட்டு கிரிமினல் லிஸ்ட்டில் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்துருக்கிறது காரணம் என்னென்னா கல்வி. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த இடத்த ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் செலக்ட் பண்ணது. ஸோ இங்குள்ள குழந்தைகளுடைய கல்வியை எப்படி நாங்கள் வந்துட்டு மேம்படுத்த முடியுன்றத ஒரு ப்ராஜெக்டாக நாங்கள் ஆரம்பத்தில் எடுத்துருக்கோம். ஸோ இங்கே உள்ள ஹை ஃபவுண்டேஷன் நிபுணர்கள் இருந்தால் நான் அவங்களையும் அறிமுகப்படுத்துறதுக்கு விருப்பப்படுறேன். ஸோ என்னோட உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் டாக்டர் எட்வின், கிருபை ரிஹாபிலேஷன் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர், எங்கள் ஃபவுண்டேஷனுடைய போர்டு மெம்பர். ஜகன், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், மக்கள் நல சங்கம் தாம்பரம் ஜங்ஷன் ஹெட் பண்ணிட்டு இருக்காரு, தாம்பரம் இதை ஹெட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் என்னுடைய போர்டு மெம்பர்ஸ். பின்னாடி இருக்கிறவங்க மிஸ்ஸஸ் ஷாரன், ஹை ஃபவுண்டேஷனை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு கூட்டு முயற்சி. ஸோ தனியாலாம் நம்ம பண்ணுறத விட நம்மளுடைய ஆப்ஜெக்டிவ் உள்ள
மக்களோட சேர்ந்து ஒரு பணியை ஆற்றினா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள், அவங்களுடைய ஃபவுண்டேஷன் கல்வியை வந்துட்டு உயர்படுத்துறதுக்கான சில ட்ரைனிங்ஸ்க்கு அவங்களுக்கு வேண்டிய சில டெக்னாலஜி ரிலேட்டட் பொருட்கள், ஸ்பீக்கர்ஸ், மைக்ஸ், ப்ரொஜெக்டார்ஸ் எல்லாமே நாங்கள் வந்துட்டு இப்போது எங்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம். மற்றபடி குழந்தைகளுக்கு அப்துல் கலாமுடைய உறுதிமொழிகள், அவருடைய பிரின்சிபல்ஸை கடைபற்ற வேண்டிய சில விஷயங்களையும் நாங்கள் வந்து சொல்லி தரதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஈவெண்ட்ஸை நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். சாயங்காலத்தில் இருந்து இந்த குழந்தைகள் பல ஈவெண்ட்ஸில் மேற்கொண்டு இப்போ வந்துட்டு இந்த ஸ்பீச்சை லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் மேலும் மேலும் இது போல பல கேம்பெயின்ஸ்கள் எங்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நடத்தி நாங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு உங்கள் எல்லாருக்குரிய சப்போர்ட்டும் நிச்சயம் தேவைப்படுது. நன்றி, வணக்கம்.